வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அற்புதமான சிவ மந்திரத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் சிம்பிளையும் ஆல்ரெடி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிவ மந்திரத்தோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நினைத்த காரியத்தை முடிச்சு கொடுக்கக்கூடிய காரிய சித்தி மந்திரம். மற்ற மந்திரங்களுக்கும் சிவ மந்திரங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முதல்ல மற்ற மந்திரங்கள் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடனே வேலை செய்யும். ஆனால் சிவ மந்திரங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் வேலை செய்யும். ஆனால் நீங்கள் இந்த மந்திரத்தை எந்த அளவுக்கு அதிகமாக உரு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். நாள் ஆக ஆக ரொம்ப வேகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ சிவ மந்திரங்களை பிரயோகம் பண்ணி ஒரு நபருக்கு ஏவல் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நபர் கொஞ்சம் நாளடைவில் ஒரு எரிச்சல் இது போல் உடல் பாதிப்பு அதிகமாகிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அவர் ஒரு வேறு மாந்திரிகரை போய் பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு 3 நாள் இல்லை ஒரு 4 நாள் சரிப்படுத்த முடியும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த உடல் எரிச்சலானது திரும்ப தொடர ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவ மந்திரங்களோட தன்மையே அதுதான். ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்யும். ஆனால் நாள் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா அதோட வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பலிதமாகும். ஏன்னா மாந்திரிகத்திலே பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நபர்களுக்கு மாந்திரிக காரியங்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்களுக்கு வேலை செய்யாது. ஒரு சில நபர்களுக்கு நல்லா வேலை செய்யும். ஒரு சில நபர்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு முடியாமலே கிடக்குறாங்க, ஏதோ ஒரு ஏவல்னால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்கள போய் சரி பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ எளிதில் சரியாகாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்களோட கர்ம வினை பலனை பொறுத்து தான் அவங்களோட விதிப்படி தான் அது ஒரு சிலது நடக்கும். ஏன்னா என்ன தான் பண்ணாலும் அந்த விதியானது அவங்கள சரி பண்ணவே விடாது. அதே போல் ஒரு சில நபர்கள் இது போல் காரிய சித்தி மந்திரத்தை பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களோட கர்ம வினை பலனை பொறுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஆரம்பத்தில் அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல தடுக்கும் அவங்கள ஏதாவது ஒரு இவங்க இன்றைக்கி இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு காரிய தடை அந்த இடத்துல விழுகும். ஆனால் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல காரிய தடையானது முதல்ல நீங்கும். காரிய தடை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு காரியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு தடை அந்த இடத்துல விழுகும். இப்போ மாந்திரிகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தடை விழுகும். அந்த தடையை முதல்ல அகற்றும் இந்த மந்திரமானது. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன காரியத்துக்காக இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறீங்க. இப்போ ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு நிலம் வாங்கணும், இல்லை நான் இப்போ கடனாளியாக இருக்கேன், இப்போ கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும், இல்லை அப்படின்னா என் கையில் காசு இல்லை, இல்லை ஒரு கொஞ்சம் பணம் சேரணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வீட்டில் நகை நட்டு இது போல் வாங்கணுன்னாலும் சரி, இல்லை திருமணம் நடக்கணும், இல்லை குழந்தை பாக்கியம் இருக்கணும் அப்படின்றவங்களும் சரி, இல்லை என்ன காரியத்துக்காக வேணாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம். இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல போய் சிவன் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு தான் வரணும். இதை எந்த நாளில் வேணாலும் பிரயோகம் பண்ணலாம். ஆனால் முதல்ல என்ன அப்படின்னா, சிவன் கோயிலில் போய் நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு எனக்கு இந்த காரியம் நல்லபடியாக நடத்தி கொடு அப்படின்றத மனமார வணங்கிட்டு அதற்கடுத்து இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்கள். அதுபோல் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய நாட்களில் ரொம்ப சுத்தபத்தமாக இருங்க. குளிச்சுட்டு அதற்கடுத்து இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்கள். இதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் வெளி இடங்களில் கூட தாராளமாக பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏதோ வேலைக்கு போயிருக்கீங்க, அங்கே கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மந்திரத்தை தாராளமாக பிரயோகம் பண்ணலாம். அதே போல் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய நேரத்தில் மனம் ரொம்ப அமைதியாக இருக்கணும். எங்கேயோ கவனத்தை வச்சுட்டு இந்த மந்திரத்தெல்லாம் பிரயோகம் பண்ணக்கூடாது. அது பின் விளைவுகளை தான் தரும். இந்த மந்திரங்களில் ஒரு சில மந்திரங்கள் பின் விளைவுகளை தான் தரும். ஏன்னா சரியாக வேலை செய்யாது. இது போல் கவனத்தை வேறு எங்கேயாவது வச்சுட்டு பிரயோகம் பண்ணோம் அப்படின்னா சரியாக வேலை செய்யாது. நல்லா குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பிரயோகம் பண்ணுங்கள். அதே போல் இந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய நேரத்தில் அசைவ உணவுகள் எதுவும் எடுத்துக்கக்கூடாது. இது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க. அசைவ உணவுகள் எதுவும் எடுத்துக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து பண்ணினீங்க, நாளைக்கு ஒரு வேலை இருக்குது என்னால் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கு அடுத்த நாள் தொடர்ந்து இந்த இதை பண்ணலாம்.
இந்த மந்திரத்தை வந்து பொதுவான சுவடிகளில் கொடுத்துருக்க முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து 48 முறை வந்து சொல்லலாம் அப்படின்றது. ஆனால் வந்து குருவோட வழியில் வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் எந்த அளவுக்கு மந்திர உரு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக வந்து கொடுக்கலாம். அதே போல் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு எளிதான ஒரு முறை வந்து சொல்லித்தரேன். இப்போ வந்து நீங்கள் வெளி இடங்கள்லேயே வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களோட மனசு வந்து ஒருநிலைப்பாடு வந்து படாது. அதற்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் உள்ள ஒரு 1/4 மணி நேரம் வந்து நல்லா தியானம் பண்ணிவிட்டு, அதற்கடுத்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் பிரயோகம் பண்ணலாம். தூங்கிட்டு பிரயோகம் பண்ணலாம், தூங்கும்போது வந்து படுத்துக்கிட்டே வந்து பிரயோகம் பண்ணலாம், இல்லை வேலை பார்க்கக்கூடிய இடங்கள், இது போல் எந்த இடமா இருந்தாலும் வந்து பிரயோகம் பண்ணலாம். இந்த மந்திரத்தை வந்து எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத வந்து நான் சொல்லி காட்டுறேன். ஓம் ஹ்ரீம் சிங் பங் சிவய நம. ஓம் ஹ்ரீம் சிங் பங் சிவய நம இப்படின்றத வந்து மெதுவாக ஒரு மந்திரத்துக்கு இன்னொரு மந்திரத்துக்கு வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு அதற்கடுத்து வந்து உச்சரிங்க. அதே போல் வந்து மூச்சை இழுத்து உள்ளே வச்சுட்டு அதற்கடுத்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதற்கடுத்து வந்து மூச்சை வந்து விடுங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அருமையாக வந்து இந்த மந்திரமானது வேலை செய்யும். அதே போல் வந்து இந்த மந்திரத்தை வந்து நிறைய பேர்களுக்கு வந்து சந்தேகம் வரும். இதை வந்து எந்த நாளில் வந்து உச்சரிக்கலாம் அப்படின்றத, இதை வந்து எந்த நாளில் வேணாலும் வந்து உச்சரிக்கலாம். பகல் இரவு அப்படின்றது எந்த நேரமும் வந்து கணக்கு கிடையாது. எந்த நாளில் வேணாலும் வந்து உச்சரிக்கலாம். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.